எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் தகப்பனே ராஜா, உங்களுடைய அருமையான கரத்தில் தகப்பனே, உம்முடைய ஒத்தாசையை தேடி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உடைய கிருபை என்னை சந்தித்த இந்த மகத்துவமான காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, எனக்கு நீங்கள் எவ்வளோ ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. என்னுடைய ஆவிக்குரிய கரங்களை திறந்ததுனால ஆண்டவரே, என் தேவனை நான் பார்க்கும்படியாக தாப்பனே எனக்கு கொடுத்த இந்த கிருபை எவ்வளோ பெரியது, எவ்வளோ மேலானது ஆண்டவரே, எவ்வளோ உயர்வானது. என்ன ஆண்டவரே, நீங்கள் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பீங்கன்னா நான் அழிந்திருப்பேன். அது நான் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு காரியம் ஆண்டவரே. நீங்கள் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பீங்கன்னா நான் அதமாய் போயிருப்பேன். அதை நான் மறக்கவே முடியாது தகப்பனே. நான் ஒரு காலம் அதை மறக்க முடியாது. நன்றியோடு நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய விருப்பமெல்லாம் என் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழணும். எல்லாவற்றிலும் என் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழணும். அதுதான் என்னுடைய விருப்பம் ஆண்டவரே, வேறொன்றுமில்லை தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாமே நல்லதுக்கு. தேவனுடைய அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்குது. எனக்கு புரியாதானா? ஒரு நான் அறிந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் செம்மையாய் நடத்தி இருக்கிறீங்க. பல தோல்விகள், பல வினாய் போன காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இவள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கரம் இல்லாமல் இல்லை ஆண்டவரே. நான் என்னுடைய பாவத்தை உணர்வும் இனி தோல்விகளை உணர்ந்தும் இடத்துல மனம் திரும்பவும் இவைகளெல்லாம் எனக்கு ஆண்டவரே படிப்பினையாய் காணப்படவும் நீர் அனுமதித்த காரியங்கள். தோல்விகளும் கூட சொல்லப்போனால் ஆசீர்வாதமாகவே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அமைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தேவா. உம்மை தவிர எனக்கு நம்பிக்கை இல்லை. உம்மை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருப்பேன். உம்முடைய பாதத்தில் நான் தரித்திருப்பேன் ஆண்டவரே. உம்மோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை தான் எனக்கு தேவை. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்னு பார்க்குறேன் ஆண்டவரே, அதுதான் எனக்கும் தேவை. என் ஆண்டவரோடு நான் சஞ்சரிக்க வேண்டும். என் ஆண்டவருக்கு ஏற்றவனாய் நான் வாழ வேணும். என் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் நான் ஆண்டவரே சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. நீர் விரும்பாத எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் விரும்பாத எந்த ஒரு காரியம் எனக்கு தேவையில்லை தேவா. நான் ஒரு அறிவேனன், ஞானமற்றவன், பலவீனன், ஒன்றுமில்லை ஆண்டவரே. எவ்வளோ வேலைகளில் தாப்பனே நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது என்னுடைய மதிகேடு எவ்வளோ அதிகம் ஆண்டவரே. நான் அதை குறித்து என்ன சொல்ல முடியும்? ஆனால் ஒன்று, என்னுடைய மதிகேட்டின் மத்தியிலும் என் ஆண்டவர் என்னை உணர்த்து வைத்து வழிநடத்துகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் என்பதை மாத்திரமே நான் மறக்க முடியாத ஆண்டவரே. தேவா, எனக்கு ஜெபிக்க தெரியாது. பசுத்த ஆவியானவர் விதமாக எனக்கு கற்பிப்பாரோ அதுவும் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு மூடனிலும் மூடன் ஆண்டவரே, ஞானம் இல்லாதவன் தகப்பனே. இந்த உலகத்தில் எவ்வளோ நாட்கள் எனக்கு இருக்கும் தெரியாது. என்னுடைய முடிவு விதமாக இருக்கும் தெரியாது. என்னை இந்த உலகத்தில் வைத்திருப்பனுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றி வருகிறேனா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, நான் பல தோல்விகளை உடையவன், பல தோல்விகளை உடைய ஒரு மனுஷன் ஆண்டவரே. ஒன்றுமில்லை தாப்பனே. தேவா, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்னிடத்தில் ஞானம் என்பதில்லை, அறிவு என்பதில்லை. என்னிடத்தில் ஆண்டவரே ஒன்றுமே இல்லை தாப்பனே. ஒன்று மட்டும் எனக்கு சொல்ல முடியும், என் ஆண்டவர் போதுமானவர். ஆண்டவரே, இம்மட்டும் எனக்கு நீங்கள் எவ்வளோ ஆண்டவரே ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்காம ஆண்டவரே. நீங்கள் கொடுத்துருக்கல திருப்தியாக வாழ்கிறது தான் எனக்கு செழிப்பான வாழ்க்கை ஆண்டவரே. நான் இதையும் கொண்டிருக்கிறேன் அல்ல, பல காரியங்களில் இன்னும் நான் ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற திருப்தியாக இருக்க எனக்கு நீங்கள் அதை விலை மதிக்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஐயோ எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு இல்லாதபடிக்கு எனக்கு உண்மையாலுமே ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம் ஆண்டவரே. நான் எண்ணி பார்க்கும் பொழுது இதெல்லாம் நான் என்னுடைய தகுதிக்கு மிகுந்த அப்பாற்பட்ட காரியம். நிச்சயமாக நான் சொல்ல முடியும், இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய தகுதிக்கு நான் முற்றிலுமே அப்பாற்பட்டவன் ஆண்டவரே. அந்த நிலையில் என்ன நீங்கள் ஆண்டவரே
குறைவிடாமல் வைத்து கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆண்டவரே, நீங்க எத்தனையோ ஆவிக்குரிய பாடங்கள் எனக்கு கற்றுத் தருகிறீங்க. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, என்னை நீங்க புறக்கணிக்கல. ஒரு நாளும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது நான் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்தா அது எவ்வளோ நன்மையாக இருக்கிறது என்பதை ஆண்டவரே கடந்த சில மாதங்களாக பார்க்க உதவி செய்திருக்கிறேன். எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவரே, ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற ஒரு மன நிறைவு, சோதனைகளை சந்திக்க வேண்டிய காரியங்களில் ஆண்டவருடைய பரத்தின் ஒத்தாசை, இதெல்லாம் நான் பார்க்குறேன் ஆண்டவரே. தப்பனே, ஒரு காலத்தில் நான் ஜெபித்தேன். ஆனால் கிரமமாக ஒரு மணி நேரமாவது நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கலை. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, எப்போ நான் அந்த மாதிரி ஒரு மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் மற்ற நேரம் ஜெபிக்கும்படியாக என்னை வழிநடத்துகிறேன். ஸ்தோத்திரம். போகும் பொழுது வரும் பொழுது ஜெபிக்கிற செஞ்சை கொடுக்கிறேன். நான் இன்னும் அதில் வளரணுங்கிறது உண்மை ஆண்டவரே. நிச்சயமாக நான் அதிகமாக வளர வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அமர்ந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மணி நேரமாக நான் காத்திருப்பது என்பது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறதை நான் சாட்சியாக சொல்ல முடியும். என்னுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் ஒரு நிறைவை கொடுத்திருக்கிறேன். சோர்ந்து போனால் என்னை தூக்கி விடுகிறீர். இவளெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஸ்தோத்திர தாப்பனே. ஆனால் எத்தனையோ பேர் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்க எனக்கு நேரம் இல்லைன்றாங்க. சமூகத்தை தேட விரும்புறதில்லை. உலகத்தில் பல காரியங்களே ஆண்டவரை நாடி ஓடுகிறார்கள். தங்களுடைய பலமெல்லாம் ஆண்டவரை உறிஞ்சின பின்பாக படுக்கைக்கு செல்கிறார்கள். காலையில் எழுந்து ஏதோ முணுமுணுத்து போகிறாங்க. ஐயா ஆண்டவரே, நிறைய ஊழியர்கள் சரியாக ஜெபிக்கிறது இல்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த முன்மாதிரி போதுமே. அவருடைய ஜெப வாழ்க்கை, பிதாவினுடைய அந்த சமூகத்தை தேடி போவதை ஜெப வாழ்க்கை. Prayer is nothing but seeking God's presence. Seeking God's presence in one's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுவது தான் ஜெபம். ஆனால் அதை தேடாமல் ஆண்டவரை புறக்கணிக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு பெரிய இழப்பு இருக்கத்தான் செய்த ஆண்டவரை. நிச்சயமாக இருக்க செய்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை எவ்வளோ பார்க்குறேன். ஆனாலும் ஆண்டவரே, எனக்கு நிறைய பேர் நியாயப்படுத்த பார்க்குறாங்க. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, ஐ எம் பிஸி மேன், ஐ எம் பிஸி உமன். அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்புங்கிறத அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற மக்களை எழுப்பும், ஜெபிக்கிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. ஜெபிக்கிற மக்களை நீர் எழுப்பி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்கிற மக்களை நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எவ்வளோ பேர் ஆண்டவரே ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரே குறைந்தது நான் ஒரு மணி நேரமாக ஜெபிக்கணும். உண்மையாலுமே அவர்கள் அந்த ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவார்களானா, நான் எப்படியாகல ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழிக்கணும். எல்லா வேலைகளையும் நான் எல்லாம் ஒதுக்கிட்டு நான் செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவரே, ஒரு கால் மணி நேரம் பிரித்து கூட அவங்க ஒரு மணி நேரம் ஜெபிப்பார்களானா அவங்க உண்மையில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. கர்த்தருக்குள்ளான எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆண்டவரே. ஆனால் தாப்பனே, அதனுடைய வாழ்க்கையில் அது இல்லை. அதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மனசு அழித்து போகிறாங்க. சோர்வு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வரும் பொழுது ஏறக்குறைய ஆண்டவரே அவர்கள் அந்த வாரம் முழுவதும் சக்கையெல்லாம் பிழிஞ்சு எடுக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து ஒரு சக்கையாக தான் உட்காடுறாங்க. ஒரு ஜீவன் இல்லை, ஒரு பலன் இல்லை, ஒரு ஆவிக்குரிய சத்துவம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஆண்டவர் அவங்க சக்கையாக தான் வந்து உட்காடுறாங்க. உறிஞ்சப்பட்ட சக்கையை போல தான் இருக்கிறாங்க அவங்க. ஐயோ ஆண்டவரை, என்ன ஒரு பரிதாபம். அதுக்கு என்ன எனக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் கூட இந்த மக்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரை. நீர் ஒருவேளை நீர் ஆண்டவரை அவருடைய உள்ளத்தில் பேசுவீரானா நிச்சயமாக அவர்கள் உணர்த்தப்படுவார்கள். என் ஆண்டவர் பேசுவாரானா நிச்சயமாக அவர்கள் உணர்த்தப்படுவார்கள் ஆண்டவரை. ஐயோ தாப்பனே, நான் என்ன சொல்லக்கூடும் ஆண்டவர். ஜெபிக்காதனால எவ்வளோ பெரிய இழப்பு ஆண்டவர், எவ்வளோ பெரிய இழப்பு. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விடுதலை இல்லை. எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவரே ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவனுடைய சமூகத்தை ஆண்டவரே அவர்களுக்கு கொண்டவர்களாக ஊழியம் செய்கிறது இல்லையே.
அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை பாதுகாத்து கொண்டு அவர்கள் பணி செய்யாததுனால அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒருவேளை பெரிதான அளவில் காரியங்கள் இருக்கலாம். டாக்டரின் சத்தியத்தை அறிந்த ஒரு காரியம், சத்தியத்தை தெளிவாய் போதிக்கிற காரியம், இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவரே ஒரு வெறுமை தான் அவங்க வாழ்க்கையில. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை தான் ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பார்க்கும் பொழுது எனக்கு நீங்க ஆண்டவரே கொடுத்தீங்க. ஆமா ஆண்டவரே, அந்த ஒரு ஆரம்பத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஜெபிக்காதவனா தான் வாழ்ந்தேன். ஆண்டவரே, ஜெபித்தேன். ஆனா கூட ஒரு மணி நேரம் தனியா அமர்ந்திருந்து ஜெபிக்கிற அந்த காரியத்தை ஆண்டவரே நான் கிரமமா செய்தவன் அல்ல. சொல்லப்போனா நாள் முழுக்க ஜெபிக்கிறேன்னு நான் நினைச்சு ஜெபிச்சேன். ஆனா கிரமமா உட்கார்ந்து அவனுடைய சமூகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நாள் முழுதும் ஜெபித்திருப்பார். ஆனா தனியாய் அவ்வப்பொழுது தன்னுடைய சமூகத்தை தேடினார். ஐயோ, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஜெப வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. உண்மையாலுமே ஜெப வாழ்க்கை இல்லை. ஆமா ஆண்டவரே, தேவா, உண்மையான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாததுனால உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு மனசு அழித்து போன ஒரு வாழ்க்கையா தான் இருக்கிறது. நேரம் இல்லைன்னு இல்லை, நிறைய பேருக்கு நேரம் இருக்குது. They have plenty of time, but they don't want to sit at thy feet. ஜெபம் என்பது இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொள்வதுதான், வேறொன்றும் இல்லை. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது தான் ஜெபம். அவருடைய சமூகத்தை தேடி வருகிறதா. ஆண்டவரே, ஏதோ நான் அதை எதோ கேட்கறது இல்லை, உண்மைதான். பல காரியங்களை நான் கேட்கிறேன். ஆனா கூட தேவனை எதை போல அருமையான காரியம் ஒரு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. எனக்கு என்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லி தனியா ஜெபித்து பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாக சொல்ல முடியும், எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அந்த ஜெப பாடசாலையில எனக்கு ஆண்டவரே எவ்வளோ பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அதெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, நிச்சயமாக என்னுடைய மனதில் சந்தோஷமா இருக்கு. என்னுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியா இருக்குது ஆண்டவரே. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நான் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. சொல்லனா காரியங்கள் எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க முடிகிறது. அது ஒன்று சொல்ல முடியும், என்னால் நிச்சயமா அந்த மாற்றத்தை சொல்ல முடியும். ஒரு தொடர்ச்சியான அந்த ஒரு ஸ்டெடினஸ் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னால் ஆண்டவரே நான் எவ்வளோ சோர்ந்து போன காரணங்கள் உண்டு, பல மன சோர்ந்து போனேன். ஆனால் ஆண்டவரை இப்பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் அதன் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து என்னை தூக்கி எடுக்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவரே, இது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனால் எவ்வளோ பேர் வேண்டான்றாங்க ஆண்டவரே, ஜெபிக்க விரும்புறதில்லை, ஜெபம் வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிசாசு விட மாட்டேங்கிறான். ஆனால் பிசாசியை அவங்களுக்கு குற்றம் சாட்ட முடியாதே. உண்மைதான், விழிப்புலவனாக இருக்கிறான், வேற சந்தேகம் இல்லை. உண்மைதான் ஆண்டவரே. ஆனா தாப்பனே, அதை அவர்கள் சாக்கிட்டு சொல்ல முடியாதே. ஐயோ ஆண்டவரே, ஒரு ஜெபிக்கிற சபையாக இந்த சபையை எழுப்புங்க, ஜெபிக்கிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஜெபம் இல்லை. ஜெபிக்கிறவர்களை பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. உண்மையாய் ஆண்டவரே பாரத்தோடு அவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்கள் ரொம்ப கம்மி பேர் ஆயிட்டாங்க ஆண்டவரே. இது எவ்வளோ ஒரு வருத்தமான காரியம். அங்கெங்கே ஓடுறாங்க, அந்த காரியத்தை செய்யறாங்க, இந்த ஊழியத்தை செய்யறாங்க, தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா இது இல்லாம அதை செய்யறதுல என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளின் சட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள். ஆண்டவரே, அவர்கள் சோர்ந்து போகார்கள். ஆண்டவரே, இதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ இன்றைக்கு பிசாசுனுடைய ஒரு பெரிய தந்திரம் மக்களை ஜெபிக்க விடாமல் இருப்பது. அவருடைய உண்மையான ஒரு பெரிய தந்திரம் மக்களை ஜெபிக்க விடாமல் வைத்திருப்பது. ஆமா ஆண்டவரே, ஜெபிக்க விடாமல் வைத்திருப்பது தான் அவனுடைய பெரிய தந்திரம். ஆமா ஆண்டவரே, ஜெபிக்காத உலகத்துக்காக உழைப்போம் உழைப்போம் உழைப்போம்னு உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க காசு நிறையா. ஆனா பொத்தல் பையில போடுறாங்க, அது நிற்கிறதில்ல.
அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதில்ல, ஏதாகிலும் ஒரு விதத்தில் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, சொல்ல போனால் அவர்கள் புத்தல் பையில தான் போடுறாங்க. அவங்களுக்கு ஆண்டவரே உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. அவங்க அதை ஆண்டவரை அனுபவிக்கிறதுலையும் கூட ஒரு திருப்தியான நிறைவு இருக்குமா எனக்கு தெரியல. உண்மையான ஒரு ஆண்டவரை திருப்தியோடு அவர்கள் அதை அனுபவிக்கிறாங்களா தெரியல. ஒருவேளை பணம் இருக்கலாம், நிறைய சேர்த்து வைக்கிறான்னு அதை புத்தர் பையில தான் போடுறாங்கன்னு பைபிள் சொல்லுது. வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெடிப்புள்ள தொட்டியில் தண்ணி எவ்வளவுதான் ஊற்றினாலும் அது நிற்காது. ஆண்டவரே, என்ன ஒரு சரியான வார்த்தை வேதத்தில் நீங்கள் வெடிப்புள்ள ஒரு தொட்டியை தெரிந்து கொண்டாங்க, பொத்தல் பையில போடுறாங்க. ஆண்டவரே, அநேகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாரம் முழுக உலகத்துக்காக உழைத்து 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 ஞாயிற்றுக்கிழமை சக்கையாக வந்து உட்காடுறாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் லார்ட்? அப்போ அவங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை எத்தனை பேர் ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரே என்று என்னோடு கூட பேசும் என்று வருகிறவர்கள் என்று பார்த்தா அதுவும் இல்லை. மத்திய வாரத்தில் நிறைய பேர் ஆண்டவரே ஜெபத்து சபையோடு ஐக்கியப்படணுங்கிற பாரம் இல்லை. நிறைய பேர் அதை குறித்த குற்ற உணர்வும் இல்லை. ஆண்டவரே, இதுதான் அவருடைய உண்மையான நிலைன்னு சொன்ன ஆண்டவரே, இது நீங்கள் தான் திருப்ப முடியும். இது மனுஷனால் கூடாது. ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மா வறட்சியை விளங்கி கொள்வதற்கு நீங்கள் தான் ஆண்டவரை அதை செய்ய முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மத்தின் வெறுமையை உணர்வதற்கு நீங்கள் தான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவரை எல்லாத்துக்கும் மேலே ரட்சிப்பை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஆர் தே ட்ரூலி சேவ்ட்? அதை பார்க்கும் பொழுது ஆண்டவரை ரொம்ப பயமான ஒரு காரியம்தான். இது பயம்தான். என்ன ஆண்டவர் இவ்வளோ குறி சிலாக்கியங்களை எல்லாம் பெற்று கடைசியில் ரட்சிக்கப்படுகிற சில பேர் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இஸ்ரவேல் மக்கள் ஏறக்குறைய 10 லட்சம் மக்கள் கிளம்புனாங்க. ஆனால் கானான் தேசத்தில் 2 பேர் தான் நுழைஞ்சாங்க. ரட்சிக்கப்படுகிற சில பேர் தான் சொன்ன பொழுது ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உண்மைகளெல்லாம் சொல்லி நீர் ஆண்டவரே எப்படி வாழணுங்கிறத குறித்து சொன்ன பொழுது நிறைய பேர் ஆண்டவரே இடுக்கமான வாசலை விரும்புறதில்லை. இடுக்கமான வாசல் எனக்கு வேண்டாம், விசாலமான வாசலை தாரும். நமக்குள்ளான சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, நான் உண்மையிலேயே என்னுடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது, தர்மையான மக்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஒரு தோல்வியாக தான் உணர்கிறேன். ஏன்னா ஆண்டவரே, அநேகர் மனம் திரும்புறதை என்னால் பார்க்க முடியல. அநேகர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதை என்னால் பார்க்க முடியல. அநேகர் ஆண்டவரே தங்களுடைய நித்திய நிலையை குறித்து விளங்கி கொண்டு தேவன் பக்கமாக திரும்புகிறத பார்க்க முடியல. ஆண்டவரே, இதுதான் உண்மையான நிலை. அப்போ நான் என்னை நானே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தாப்பனே என்னுடைய குறைகளெல்லாம் மன்னிய தாப்பனே, என்னுடைய குறைகளெல்லாம் நீங்கள் கிருபையாக மன்னித்து இறங்க மாட்டவரேன். வேற நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை தாப்பனே, என்னுடைய குறைகளெல்லாம் நீங்கள் மன்னித்து எனக்கு இறங்குங்க. வேற ஒன்றுமே நான் சொல்ல முடியாத ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் உண்மைதான், நீங்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த காரியத்தில் நான் ஒரு பெரிய தோல்வியாகவே நான் பார்க்குறேன். சபையின் காரியத்தில் ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதை பார்க்க முடியல, மனம் திரும்பதை பார்க்க முடியல, தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கறத பார்க்க முடியல, ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருக்கான அந்த வைராக்கியம் இருக்கிறதை பார்க்க முடியல, வாஞ்சை இருக்க பார்க்க முடியல. எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே அவங்க உலக பிரகாரமான காரியங்களில் எந்த விதத்தில் அவங்க குறைபடலை, எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, அதிகரிக்கிறாங்க, இன்னும் அதிகமாக உழைக்கிறாங்க, இன்னும் அதிகமான சம்பளம் கிடைக்குமா, இது அதிகமான ப்ரமோஷன் கிடைக்குமா, இன்னும் அதிகமான விதங்களை அவருடைய வாழ்க்கையை எண்ணுகிறாங்களே ஒழிய அவன் என்ன ஆண்டவருக்காக நான் என்ன அதிகமாக செலவிடணும், ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன அதிகமாக தரித்திருக்கணும், ஆண்டுடைய பாதத்தில் நான் காத்திருக்கணும், அந்த மாதிரி எண்ணங்களை ஆண்டவரை பார்ப்பது ரொம்ப அரிதாகவே இருக்கிற தாப்பனே. மன சோர்வாகவே தான் இருக்கு. உண்மைதான், ஊழியத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மன சோர்வு நீங்க முடியாத ஒரு மனசோர்வு இருக்கத்தான் செய்யுது. இவ்வளோ சத்தியத்தை சொன்னாலும் ஆண்டவரே இந்த மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை அதிகமாக பார்க்க முடியல. இந்த வேதம் அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, இந்த வேதம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்பு உண்டாக்கியிருக்கு அதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த காரியத்தை அவளுடைய எதிர்பார்த்து தான் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க ஆண்டவரே அந்த காரியத்தில் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்கன்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல.
என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே சரியாக செய்கிறவர் தான். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒருபோதும் விருதாவாருங்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் உண்மையில் ஆண்டவரே, என்னை நான் பார்க்கும் பொழுது நான் உழைக்கிற உழைப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. என்னுடைய உழைப்பு ரொம்ப கம்மியா இருக்கு ஆண்டவரே. இன்னும் நான் அதிகமாக உழைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னும் நான் எப்படி இந்த ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துவது? பவுல் சொன்ன எப்படியாகிலும் ஆண்டவரே சிலரை ரட்சிக்கும்படி என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவள் நிமித்தம் நான் ஆண்டவரை தரிப்புண்டு போனா நலமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அந்த பாரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த நிலையெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு அந்த காரியம் இல்லை. நீங்க ஆத்மா பாரத்தை கொண்டிருந்தீங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மாவை குறித்து ஒரு பரிதாப உணர்வை நீங்க கொண்டிருந்தீங்க. ஆமா ஆண்டவரே, திரளான மக்களை கண்ட பொழுது மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்கன்னு அவளுக்காக மனது உருகினீர் என்று பார்க்கிறோம். அந்த மன உருக்கத்தை எனக்கு தாங்கண்டு. இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் மனம் திரும்பாம அப்படியே வாழ்க்கையில் ஒப்புக்கூடாமல் வாழ்றாங்க? நிறைய பேர் ஆண்டவரே அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்படியாக எதிர்பார்க்கிறார்கள், நல்ல ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும்படியாக எதிர்பார்க்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில எல்லாம் சரியா இருக்கீங்கன்னு சொல்ல எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் வேதத்தின் அளவை நான் எடுத்து பேசும் பொழுது அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலையே. ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்துமாவில் உள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் கிருபையும் ஆண்டவரே காணப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? ஆவியினால நிரம்பின ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியை நிறைவேற்றார். ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஏதோ அந்நிய பாஷை பேசி இல்லை, உண்மையான ஆவிக்குரிய நிரப்புதல் எனக்கு தேவை. எத்தனையோ ஆண்டவரே தவறான உபதேசத்தின் மக்கள் ஆவில நிரம்பி என்று சொல்லி ஐயோ இன்றைக்கு ஆராதனை என்று சொல்றாங்க. அந்த தேவனை, உன்னதமான தேவனை, அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உன்னதமானவர் என்று தன்னை தாழ்த்தி அவரை மேன்மைப்படுத்துகிறதுல பாடல் நிறைய பாடுறாங்க. பாடல் தான் பாடுறாங்க, பாடல். ஆனா ஆராதனை என்பது பாடல் இல்லைங்கிறத உங்களால் விளைக்கொள்ள. ஒருவேளை ஆண்டவர் ஆரம்ப நாட்களில ஆரம்பிச்ச சில காரியங்களை இன்றைக்கு வழுவி போய் இன்றைக்கு ஒரு ஆராதனை சொன்ன பாடல்கள் தான். தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்து இவ்வளவு பெரிய தேவன் என்பதை ஆண்டவரே தரை மட்டுமாக தாழ்த்தக்கூடிய காரியம் இல்லை ஆண்டவரே. அந்த ஏசாயா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த பொழுது ஐயோ அதமானேன்னு சொன்னார் ஆண்டவரே. ஐயோ நான் அதமானேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த அந்த பயத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நீ எப்படி ஆண்டவரே தேவா எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, எனக்கு அது தேவை ஆண்டவரே. எப்படி அந்த ஏசாயா தீர்க்கன் எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே நான் எங்கேயோ இருக்கேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் தாப்பனே, என்னை கிருபையாய் மன்னியும், நான் எங்கேயோ இருந்துட்டு இருக்கேன். ஆமா ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அந்த குறிப்பிட்ட அந்த காலத்தை எல்லாம் வச்சுட்டு சேருவேன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அந்த ஏசாயா 6 உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மீட்டிருக்க கண்டேன். ஆண்டவரே நீ ராஜாதி ராஜா, உயரமும் உன்னதமான சிங்காசனம். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆண்டவர் அது எவ்வளவு பெரிய ஒரு உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனம். தேவாலயம் முழுவதுமாக அவருடைய வஸ்திர தொங்கல் நிறைந்திருந்தது. ஆண்டவரே சேருவேன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், சேராபீன்கள் அவளுக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. ஆண்டவர் பறக்கும் பொழுது கூட அந்த பணிவை எப்படி செட்டைகளை கொண்டு ஆண்டவரை தன்னுடைய கால்கள் கைகளை மூடி பணிந்து. ஆண்டவரே ஐயோ இன்றைக்கு உண்மையாலுமே ஆண்டவரை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள் ரொம்ப இல்லை. ஆண்டவரே ஆராதிக்க எனக்கு கற்றுத்தான். நான் என் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எவ்வளவு பெரியவர் நீர், மகிமையாய் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவரே நீர் ஒரு நாளும் குறைபட்டவர் அல்ல.
நீர் ஆண்டவரை பேச மாட்டாத விக்கிரகம் அல்லையே. ஆண்டவரே, என்னுடைய வித்தியாசத்தை நான் அறிந்திருக்கிறேன்னா, நான் ஒரு காலத்தில் விக்கிரகத்தை போய் தொழுது கொண்டேன். ஆனால் இப்போ ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றேன். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன ஆண்டவரே, எனக்கு நீங்க பல காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆவியானவர் தான் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நான் உறுதியாக நம்பக்கூடிய விதத்துல தான் இருக்குது. நான் உறுதியாய் நம்பக்கூடிய விதத்துல தான் அது எனக்கு இருக்கு. நானாக அல்ல, நிச்சயமா இதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல காரியங்களை நிச்சயமா எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே. சந்தேகம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவரே நீங்க போதுமானவராக இருக்கீங்கன்றதை நான் சொல்ல முடியும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு நீங்க ஆண்டவரே எவ்வளவு நல்லவராக கிருபையுள்ளவராக இருந்து வரீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இடைப்படுகிற இந்த இடைப்படுதல் ஏன் சபையில மற்றொரு இடத்துல இடைப்படாமல் காணப்படுகிறது என்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது நான் திகைக்கிறேன் ஆண்டவரே. நம்மையாலுமே திகைக்கிறேன். ஏன் அவளை ஆத்மாவுக்குள்ள செல்ல முடியல? ஏன் அந்த இருதயத்துல உள்ள ஆண்டவருடைய வார்த்தை புக முடியல? ஆண்டவரே, ஒருவேளை பிரபஞ்சத்தை அதிபத மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கானா? ஆமா ஆண்டவரே, உண்மையாலுமே அதான் சொல்ல முடியும். ஏன்னா மனக்கண்கள் குருடா இருக்கும்போது தேவனுடைய மகிமையை பார்ப்பது என்பது கூடாத காரியம்தான். ஆனா ஆண்டவரே, உடைய விளைவு எவ்வளவு ஒரு பயங்கர, எவ்வளவு பெரிய இழப்பு ஆண்டவரே. ஆவிக்குரிய இழப்பை யாருமே நினைக்கிறது இல்லை. ஐயோ, இந்த ஒரு நாள் போச்சு. ஒருவேளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்கள் சம்பாதிக்கிற ஒரு காரியமா இருந்தா, ஒரு வியாபாரியா மட்டும் இருந்தா, ஐயோ இந்த ஒரு நாள் வருமானம் போச்சு. ஒருவேளை ஒரு டாக்டர் கூட கிளினிக் போகாம இருந்தா, ஐயோ அந்த ஒரு நாள் வருமானம் போச்சே, அங்க இருந்திருந்தா சம்பாதிக்கலாமே. நிச்சயமா ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆனா அந்த கவலை, ஐயோ ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருக்காம போயிடுச்சு, ஒரு நாள் என் ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருந்தா எவ்வளோ நலமாக இருந்திருக்கு, எவ்வளோ நேரம். இன்னைக்கு இந்த 24 மணி நேரம் என் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த 24 மணி நேரத்துல ஆண்டவருக்கு நான் எவ்வளோ நேரம் கொடுத்தேன், எவ்வளோ நேரம் நான் கொடுத்தேன். ஆண்டவர் உண்மையாலுமே தகப்பனே, ஒருவேளை இந்த காலம் அப்படி இருக்கிறதுனாலயா? ஏன்னா ஆண்டவரே, அந்த ஜோனத்தான் எட்வர்ட், அந்த ஜார்ஜ் விட்ஃபீல்ட், ஜான் வெஸ்லி, அவங்கெல்லாம் ஆண்டவரே எங்க பிரசங்கம் பண்ண ஆண்டுடைய வார்த்தை கேட்டோன்னே ஆண்டவரே குத்துண்டு மனம் திரும்பினாங்கன்னு வாசிக்கிறோம். ஆனா அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே தாப்பனே, எனக்கு உண்மையிலே எனக்கு புரியல தான். ஆனா இதுக்கு எப்படி நீங்க எனக்கு தீர்வு கொடுத்து வழி நடத்துவீங்க எனக்கு தெரியாதா? ஆனா ஒண்ணு, ஐயோ அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமலே அவங்க வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொண்டா, ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்களானா? ஆண்டவரே, அது எவ்வளவு பெரிய இழப்பாச்சே. ஐயோ, நித்தியத்துல அவங்க திடீர்னு போகும் பொழுது உங்களை அறிய ஆண்டவரோடு ஒரு தொடர்புள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே ஒரு மனிதனோடு தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை என்பது நிச்சயமா வித்தியாசமானதுதான். அப்படி தொடர்பு இல்லாம ஏதோ கடனுக்காக ஜெபம் பண்ணி கடனுக்காக பைபிளை வாசிச்சுட்டு போகும் பொழுது அந்த ஆத்மா எந்த அளவுக்கு உண்மை அறிந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியுதோ, அல்லது அவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவர்களை வரவேற்கக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கை காணப்படல. நான் உங்களை நான் அறிய, எனக்கு தெரியாது ஆண்டவரே, உங்க வீதிகளில உங்களோட சாப்பிட்டோம், உங்களோட ஊழியம் செய்தோம். ஐயோ தாப்பனே, இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமாச்சே. அந்த நித்தியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, வேதத்தை நான் நம்புறேன். நரகங்கிறது உண்மை, மோட்சங்கிறது உண்மை. ஆனா இந்த அளவுல வாழ்ந்து கொண்டு நான் மோட்சம் போயிடுவேன்னு நினைக்கிற அந்த நினைப்பு எந்த அளவுக்கு அது நிச்சயமானதா இருக்கும்? ஒருவேளை ஆண்டவரே இல்லைன்னா உங்களை நான் அறிய நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளவு ஒரு பயங்கரம். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலே உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் எந்த அளவுக்கு அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்கன்னு நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மற்ற உலக காரியங்களை குறித்து
மக்கள் எவ்வளோ உறுதியா இருக்கிறாங்க, உண்மைதான், அதை மறுக்க முடியாது. ஆண்டவரே, நான் என் மனம் திறந்து இன்னைக்கு உங்க சமூகத்துல ஊற்றுறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, சபைக்கு வருகிறவருடைய மக்களின் நிலையை எண்ணி பார்க்கும்போது ஐயோ ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு சொல்லுது ஆண்டவரே. ஆகவே நீங்க கட்டாயம் கிரியை செய்யணும். நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, விட்டுடாதீங்க ஆண்டவரே. எவ்வளோ வருஷமான காலம் அப்படி இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை நீங்க தந்துதான் ஆகணும். ஐயோ, இந்த குறிப்பிட்ட ஆத்மாக்காக ஜெபிக்கிறேன், நீங்க ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே. இல்லைன்னா ஐயோ தாப்புனே, எவ்வளோ ஒரு பயங்கரம் ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரம். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை சாதித்த ஒரு திருப்தி இருக்கலாம். ஆனா நித்தியத்தில் இழக்கப்பட்டு போனா உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தலாம். இல்லை ஆண்டவரே, நீங்க ரட்சித்தான். எப்படி நான் பலவந்தம் பண்ணி ஜெபிக்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒன்று ஆண்டவரே, நான் உங்களிடத்துல கெஞ்சி கேட்கிறேன். அதுவும் ஒரு விதத்துல பலவந்தமாக உங்களை நோக்கி நான் கெஞ்சுகிறதாகவே நான் எண்ணுகிறேன். நீங்க ஆண்டவரே கண்டிப்பாக நீங்க ரட்சிக்கணும். அந்த ஆத்மாவுக்கா ஜெபிக்கிறேன், இந்த ஆத்மா ஜெபிக்க ரட்சிக்கணும் ஆண்டவரே. ஐயோ, வாழ்க்கை என்பது ஆண்டவரே எப்ப முடியும்னு தெரியாது. ஒருவேளை நீண்ட நாட்கள் ஆண்டவரே அந்த ஒரு கேப் இருந்து மறித்தாலும் அந்த நேரத்துல மறந்திரும்புதலுக்குரிய மனநிலை இருக்குமா? அந்த ஆண்டவரே வலது பக்கத்து கல்லன் அந்த நேரத்துல மனம் திரும்புகிற கிருபையினை கொடுத்தேன், இல்லைன்னா அவன் மனம் திரும்பி இருக்க மாட்டான். ஆனா இடது பக்கத்தின் கள்ளன் அவன் தூஷித்தான். ஆண்டவரே, அந்த மரண வேளையில கண்டிப்பா அவனுடைய பாடுகளின் மத்தியில மனம் திரும்ப முடியாத அந்த ஒரு மனநிலையில் நம்ம கொஞ்சமே நம்ம வரலையே. ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும்? அவன் வரலன்னு தான் சொல்லக்கூடும் ஆண்டவரே. நிச்சயமாக அவன் வரல ஆண்டவரே. நிறைய பேர் நினைக்கிறது பின்னால மனம் திரும்பிக்கலாம். இல்லையா ஆண்டவரே, பின்னால எப்படி மனம் திரும்புதல் என்பது ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை தந்தருளினார்னு பார்க்கிறோம். இட் இஸ் யூ. நீங்க தானே மனம் திரும்பலை தர முடியும். நீங்க தானே ஒரு ஆத்மாவுக்கு மெய்யான மனம் திரும்பலை தர முடியும். இல்லைன்னா தானா ஒரு மனுஷன் மனம் திரும்ப முடியாது. ஏதோ சில பாவங்களை சொல்லி அறிக்கிட்டு மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி எண்ணுவது சரியில்லையே. ஆண்டவரே, பேதுரு மனம் கசந்து அழுதான்னு பார்க்கணும். மனம் திரும்பினான் பொழுது மனம் கசந்து அழுதான், பாவத்துக்கு அழுதான். ஒருவேளை ஆண்டவரே அதை பற்றி நான் ஆழமா சொல்லனாலும் ஒரு 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 வருத்தம். ஆண்டவரே, ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது ஏனோ தான் ஒன்று கிரியை செய்வராக நான் நினைக்கலையே. ஆவியானவர் வரும் பொழுது நிச்சயமா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஒரு நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவான்னு தானே சொல்லியிருக்கீங்க. அப்ப ஏதோ ஒரு சில பாவங்களை நான் அறிக்கையிட்டு நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னா அதை எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லையே, வேதத்தின்படி அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் எந்த விதமான பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதாவது அந்த அளவுக்கு அவனுக்குள்ள அந்த பாவத்தை வெறுக்கிறதுக்கும் அதை நெச்சி வேண்டாம் தள்ளுறதுக்குரிய மனநிலை அவனுக்குள்ள வந்திருக்கணும். ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல தாப்பனே, உண்மையா சொல்றேன். ஆனா ஆண்டவரே, ஒன்று நீங்க ரட்சிக்கணும், ஒன்று இந்த சபையில நீங்க உயிர் மீட்சி அனுப்பணும் ஆண்டவரே. ஒன்று நீங்க ரட்சிக்கணும், ரெண்டாவது இந்த சபையில உயிர் மீட்சி அனுப்பணும் ஆண்டவரே. நீங்க அனுப்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா இத்தனை ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போறதா இருந்தா ஆண்டவரே, வார வார தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வசனம் தானே பிரசங்கிக்கப்பட்டது. அல்லது ஆண்டவரே, நான் தவற பெரிய பிரசங்கித்த காரியங்களில தவறா நான் பிரசங்கித்தனா, சரியான சத்தியத்தை நான் போதிக்காம போயிட்டேனா? ஐயோ ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஒரு அதாவது ஒரு எழுத்துப்பூர்வமான காரியம், எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங்க்கு எதிரி அல்ல. ஆனா ஆண்டவரே, நிறைய சமயங்களில் அது ஒரு எழுத்துப்பூர்வமான நிலை பார்க்கிற நிலையாக இருக்குமானால் அது நிச்சயமா அந்த இருதயத்துல குத்தப்பட்டு அவர்கள் மனம் திரும்பதற்கு எதுவாக இருக்குமானால் அது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனா அது இல்லாம எக்ஸ்பாசிட்டரி என்ன அல்லது வேற என்ன எந்த பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவரே, பிரசங்கத்தினால ரட்சிக்கிறீங்க,
பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால நீங்க ரட்சிக்கிறீங்க. ஆனா எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் மூலம் தான் நீங்க ரட்சிக்கிறீங்கன்னு பைபிள் சொல்லலையே. இல்ல ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை உண்மையாய் பிரசங்கித்த எத்தனையோ பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை போதுமானதா இருந்திருக்கு ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த மனுஷனுடைய உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருக்குது. காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த மனுஷனை மனம் திரும்ப செஞ்சது. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஹோல் பிரசங்கமே ஒரு மனுஷனை ரட்சிக்கல. அது ஒரு சின்ன ஒரு வார்த்தை. ஆண்டவரே, தேவா, உண்மையாலுமே எவ்வளோ ஜெபிக்க வேண்டிய தேவை இருக்கிறதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் ரட்சிக்கணும், நீங்கள் ரட்சிக்கணும். ஆமாம் ஆண்டவரே, இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் நான் விட போவதில்லை. நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவர். இல்லைன்னா ஐயோ இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே இப்படியே போகணுன்றது அப்படின்னு நீங்கள் தீர்மானித்து விட்டுட்டீங்களோ, இவங்களாம் நரகத்தான் போகணும்னு தீர்மானித்து நீங்கள் விட்டுட்டீங்களோ. இதுதான் ஆண்டவர். உண்மையாக நான் உங்களை பார்த்து ஆண்டவர், நான் ஒரு பாவி, ஒரு பரிசுத்தமான தேவனை பார்த்து நான் கேள்வி கேட்கறதுக்கு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் ஆண்டு. ஆனால் கூட ஆண்டவரே, எனக்கு ஒரு தகப்பன் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு தகப்பனா தான் நீங்க இருக்கிறீங்க. என் அன்பே தகப்பனே, இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் மனம் திரும்பாம அப்படியே போயிடுவாங்களா? மனம் திரும்புதல் இல்லாம மறித்து விடுவார்களா? ஆண்டவருக்கான அந்த வைராக்கிய வாஞ்சை இல்லாம வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, இந்த அளவுக்கு போதும், இது எனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு, ஆவிக்குரிய வாஞ்சை எங்க? ஆவிக்குரிய தாகம் எங்க? அவனுடைய வார்த்தை குறித்த தாகம் என்ன? அவனுடைய ஜபத்தை குறித்த ஒரு தாகம் என்ன? எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக ஆண்டவருக்காக சென்றிருக்கிறாங்க. இல்லாம நான் என்னத்தை சொல்லட்டும் ஆண்டவரே? ஆண்டவரே, உண்மையாலுமே அநேக மக்கள் அவள் எண்ணுவதெல்லாம் என்னன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஆண்டவரே, உடைய வார்த்தை மட்டும்தான் நான் பேச முடியல. ஒரு ஆவிக்குரிய கன்னிகள் என்னால பார்க்க முடியல. அப்ப நான் எப்படி ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவிக்குரிய கனிகள் இல்லாம அவர் உள்ள வாசம் பண்ணுகிறார்னு சொல்லும் பொழுது என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், நிச்சய அடக்கம், விசுவாசம், இதெல்லாம் இல்லைன்னும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அதே விதமான பெருமையை பார்க்க முடிகிறது. கண்டிப்பா பெருமையை பார்க்க முடிகிறது. ஆமாண்டவரை, தாழ்மையை பார்க்க முடியல, தாழ்மையை பார்க்க முடியல. இவன் ஆண்டவரை ஒரு சாதாரணமா சொல்ல போகும்போது ஒரு ஊழியன் ஆண்டவரை ஒரு சபையில மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லுது. பிரசங்கத்தையே கேட்டுட்டு கீழ்ப்படியாம போற கூட்டம் நிறைய இருக்கு ஆண்டவரை. பிரசங்கத்தை கேட்கறாங்க, ஆனா அவங்க கீழ்ப்படுகிறதா தெரியலையே எனக்கு. மூப்பனுக்கு எங்கே கீழ்ப்படுகிறாங்க? ஆண்டவரே, குற்றம் சாட்ட முடியாதுல. ஆனா இந்த நிலை எவ்வளவு பயங்கரமானது, இந்த நிலை எவ்வளவு பயங்கரமானது தாப்பனே. ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே மூடு உறவு இல்லைன்னா அடுத்தது என்ன நான் சொல்றதுக்கு இருக்கு? மூடு உறவு இல்லை, மூடு நெருங்கிய தொடர்பு இல்லை. அவங்க ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, அல்லது எல்லா கூட்டத்தில் கலந்துட்டாலும் சரி, எதுனாலும் மூடு உறவு இல்லைன்னா அந்த ரட்சிப்பை நான் எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் கேட்க வேண்டியதா இருக்கு ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை நான் எப்படி அங்கீகரிக்கணும்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்லித்தாங்க, எனக்கு நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. எனக்கு ஞானம் இல்லை தாப்பனே. அநேக சொல்ல போனா என்னுடைய நிலையை பார்க்கும் பொழுது அநேக சீர்திருத்த சபைகளிலும் கூட அநேகர் வந்து சாதாரணமா தங்களுடைய சபையில அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கா என்றாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனா கூட ஆண்டவரே, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன உம்மோடு உறவு இல்லையா உங்களுக்கு? அது உம்மோடு உறவு இல்லையே, உம்மோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை இல்லையே, உம்மை தேடக்கூடிய மனதில்லையே. ஆண்டவரை கனப்படுத்தணும். நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே நீங்க கேட்குறீங்க. அப்போ உண்மை நான் கனப்படுத்துறேன்னா, நான் வாழ்கிறதே உம்முடைய கிருபையினால தானே, நான் ஜீவித்திருக்கிறதே உம்முடைய இரக்கத்தினால் தானே. அப்போ நான் உங்களை கனப்படுத்த மாட்டேன், ஆனால் நான் நிச்சயமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆண்டவரே, இதனால் ஏற்றுக்கொள்ள முடியல தாப்பனே. என்னுடைய தவறுகளை நீங்க தான் சரிப்படுத்தணும், என்னுடைய விளங்குதலை நீங்க தான் சரிப்படுத்தணும்.
ஏன்னா எனக்கு புரியல ஆண்டவர். நான் ஒன்று நான் சொல்கிறேன் ஆண்டவர், உங்களை கெஞ்சி கேட்குறேன், இந்த மக்களை ரட்சியும். எவ்வளோ மக்கள் உங்களது ஜெபத்தை கேட்குறார். எத்தனையோ மக்கள் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவர், எத்தனையோ மக்கள் செய்திகளை கேட்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே, அதனுடைய கிருபை அல்லாமல் வேற ஒன்றில்லை ஆண்டவரே. அநேகர் தொடர்ந்து இந்த வேதத்தையெல்லாம் வாசிக்கும் பொழுது உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருக்குது தாப்பனே. அந்த ஒரு நிகழ்வு எனக்கு தெரியும். ஆனால் அந்த நிகழ்வை தொடர்ந்து கிரமமாய் வாசிக்கும் பொழுது, ஐயோ தாப்பனே, சாலமோனை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவன் ராஜாவான உடனே பார்வோனுடைய குமாரத்தின் பேர்ல அவன் கண் போகுதுன்னா எனக்கு என்ன சொல்றது ஆண்டவரே? உண்மைதான், நீங்க அதுக்கு பின்னால சொல்றீங்க, அவன் ஆலயத்தை கட்டுகிறான், எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்கிறான், கரெக்ட், எவ்வளோ பெரிய காரியத்தை. ஆனா ஆண்டவரே, பார்வோனின் குமாரத்தின் மேல் அவனுடைய கண்கள் போயிடுச்சுன்றது தான் ராஜா உடனே அவனுடைய உண்மை. அந்த நிகழ்வை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, அது தப்பு இல்லைங்களா? தப்பு இல்லைங்களா? அவன் ஆண்டவரே, அதனால தான் அந்த ஒருவேளை அதே மனநிலையோடு அவன் ஒரு ஆலயத்தை கற்றுக்கண்ண நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, ஆனா மூடு கொண்ட உறவு இல்லையே. அவன் அந்த பார்வோனின் குமாரத்தை அவன் தெரிந்து கொள்ளும் பொழுது இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குன்னு யோசிச்சிருக்க மாட்டானா? யோசிச்சிருக்குமா? அது உமக்கு எப்படி நிச்சயமாக ஆண்டவர், அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது உங்களுடைய தேகத்துல வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியமா இருக்க. யூ ஷுட் நாட் மேரி அ ஸ்ட்ரேஞ்ச் லேடி. ஆனா அவனை செஞ்சுட்டு அடுத்து செய்யறான், ஆலயத்தை கட்டுகிறான். தாவீதை விட ஆண்டவரே அது சரியில்லையே. தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உண்மையாலுமே அவ்வளோ பெரிய தேவ மனுஷன். ஆனா கஷ்டத்தின் மத்தியில் இருந்தப்போ அவ்வளவு நேசித்தான், அப்படி இருதயத்துக்கு ஏற்றவனா வாழ்ந்தான். ஆனா அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி ஒரு ராஜாவான பொழுது ஐயோ ஆண்டவரே, பாவம் மிக கூடியது. அந்த பாவத்தின் உணர்வுங்கிறது உன் மனுஷன் இல்லைன்னா ஆண்டவரே, the conviction of sin. ஐயோ தாவீதை எண்ணி பார்க்கும் பொழுது he lost that conviction. ஆல்மோஸ்ட் ஆண்டவரே, பாவம் செய்து ஏறக்குறைய 1 வருஷமோ 1.5 வருஷம் கழித்துதான் மனம் திரும்பதா சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவளோட ஆவிக்குரிய நிலையில அவன் எப்படி போயிருந்திருப்பான்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவு காலம் அப்ப அவன் சரியா ஜெபிச்சிருக்க மாட்டானா? நம்முடைய சமூகத்துல வந்த பொழுது அவன் குத்தப்படாமலே வாழ்ந்திருப்பானா? உண்மைதான், ஆழமாய் மனம் திரும்ப நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆழமாய் மனம் திரும்பினது உண்மைதான். 51வது சங்கீதம் நிச்சயமாக ஆழமான ஒரு மனம் திரும்பலுக்குற வந்தாங்கிறது உண்மைதான். ஆனா ஆண்டவரே, நிச்சயமாக அதுக்கு முன்னாலே எல்லாம் உங்களுடைய சமூகத்துல வந்து ஜெபிச்சிருக்க மாட்டாரா தாவீது ராஜா? ஏன் உணர முடியல? அப்போ அது இழப்பு தானே. ஆண்டவரே, தாவீது ராஜாவுடைய பிற்கால வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆவிக்குரிய செழுமையை பார்க்க முடியல ஆண்டவரே. உண்மைதான், இந்த 1 நாளாமத்து இந்த கடைசியில் அருமையா ஜெபிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கூட சம்திங் இஸ் மிஸ்ஸிங் நான் சொல்லுவேன். அவருடைய சங்கீதத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். ஜனத்தை தொகை என்னும்படியாக ஏவி விட்டான், செய்தது தவறுன்னு உணர்ந்த பின்னால உம்மிடத்துல மன்னிப்பு கேட்டார் ராஜா. அதனால ஆண்டவரே, ஒரு பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்டாக்குற பாதிப்பு சீக்கிரம் தொடச்சு போட முடியாது. அதனுடைய வடு இருக்கத்தான் செய்யுது ஆண்டவரே. ஒரு பாவம், சில பாவங்கள் எல்லாம் அந்த பாவத்தை ஆண்டவரே மன்னின்னு சொன்ன உடனே மன்னிச்சிட்டாரு, ஆகவே தொடச்சு போட முடியாது, வடு இருக்கத்தான் செய்யுது. ஆண்டவரே தேவா, என்னுடைய இருதயத்தை ஊற்றி இடத்துல ஜெபிக்கும்படியான அது ஒரு காரியத்தை தான் இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தை ஊற்றி உங்களுடைய சமூகத்துல உங்களோடு பேசுறேன், உங்களோடு ஐக்கியப்படுறேன், உங்களோடு நான் உறவாடுறேன். அது எனக்கு நிலையா இருக்கு ஆண்டவரே. இருதயத்தை ஊற்றி உங்களுடைய சமூகத்துல என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறேன். என்னுடைய வாழ்க்கையில தவறான எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்க. வேதனை ஆக்கிற வழி இருக்குமான அதை எடுத்து போடுங்க, வேண்டாம். ஒருவேளை எவ்வளவு காலம் நான் இந்த உலகத்துல உயிரோட நீங்க என்ன வச்சிருப்பீங்க தெரியல. ஆனா
ஒன்று நான் எப்பொழுதுமே நன்றியா இருக்கிறேன். என்னை ஒரு நாள் நீங்க கைவிடலாம், ஒரு நாளும் கைவிடலை என்ன. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதை விட ஒரு மேலான வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது நான் நிச்சயமா சொல்ல முடியும். ஆண்டவரே, தெர் இஸ் நோ கிரேட்டர். ஊரில் எனக்கு நீங்க செல்வத்தை கொடுத்திருந்தா அது கூட நான் ஆண்டவரே விலகி போயிருப்பேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகளை சந்திக்க நீங்க அனுமதிச்சீங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய நிலத்தை சும்மா இன்னைக்கு அது எத்தனையோ லேக்ஸுக்கு போகும், அதை சாதாரண 80,000 90,000 விற்கிற ஒரு சூழ்நிலை உருவாகித்தாச்சு. அந்த ஆண்டவரே, அந்த ஒசூரில் 5,000 அந்த பைபாஸ், அதில் அந்த நிலத்துக்கா பணம் கட்டி அதை வாங்கும்படியாக அதுக்காக பணம் கட்டி முழுசு இல்லை, ஆனால் அவங்க பலமுறை என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் வாங்கிக்கங்க, சீக்கிரமாக இதை வாங்கிடுங்க. அது பணம் தொடர்ந்து எத்தனை வருஷம், எனக்கு ஒரு 2 வருஷம் மேலே கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, அது அந்த நேரத்தில் எனக்கு அந்த போய் அதை வாங்கிடணும், ஆனால் ஒரு நேரம் வந்தது போய் வாங்கிடலான்னப்போ அந்த பணத்தை சேகரித்த அந்த மனுஷனும் செத்துட்டாரு. அந்த கம்பெனியே வெக்கேட் பண்ணிட்டு ஒசூர்லேருந்து போயிட்டாங்க ஆந்திராவுக்கு. ஸோ அப்சல்யூட்லி ஜீரோ, பெரிய லாஸ் தான். ஒருவேளை இன்றைக்கு நிச்சயமாக அந்த 5,000 வந்து ஒரு 5 கோடி கூட போகலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே நான் வந்து ஒரு கடன்பட்டு அதில் வாழக்கூடிய ஒரு நிலை என்னில் இருக்கிறதுங்கிறது மறுக்க முடியாது. ஆமாண்டவரே, அந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் காசு எடுத்துட்டு செலவு பண்ணி திரும்பவும் அடைச்சிட்டு இப்படியே ஏறக்குறைய எத்தனை வருஷம், ஏறக்குறைய 30 years அந்த பேங்க் லோன் அது இதுன்னு டாக்டர்ன்றதுனால லோன் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அதுவும் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 70 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ நோ லோன். அந்த கடைசியாக அந்த கொடுத்த லோனில் கொஞ்சம் லோனை கொடுத்தது, அதையே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைஞ்சி போச்சு அது. ஆனால் கூட அதை எடுத்து கொஞ்சம் இது பண்ணி ஆண்டவரே, ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய பொருட்டாக தெரியல, எனக்கு அது ஒரு பெரிய இழப்பாகவும் தெரியல. இதெல்லாம் உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே, வேற என்ன நான் சொல்ல முடியும். பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கும்படியாக அப்படி ஒரு காலத்தில் 15 லட்சம் லோன் எடுத்து அதெல்லாம் முடிஞ்சு வச்சுப்போம். இப்போ ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் லோன், 2 லட்சம் ரூபாய் அதையே ரொட்டேட் பண்ணி செஞ்சிட்டு இருக்க வேண்டிய காரியம். ஆமா ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்ன நீங்க இப்படிதான் வச்சுதான் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்கன்னு தான் நான், அது எனக்கு இதுதான் சரியான வழின்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு சரியான வழிதான். ஏன்னா ஒருவேளை பணம் நிறைய இருந்ததுன்னா நான் வழி விலகி போயிருப்பேன். நிறைய ஊழியர்கள் பணத்தினால வழி விலகி போறாங்க. எனக்குன்னு ஒரு வீடு கிடையாது, எனக்குன்னு ஒரு நிலம் கிடையாது, எனக்குன்னு ஒன்றும் கிடையாது சுத்தமா. அதாவது இந்த அசட்டுங்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாப்பேன், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தாப்பேன், அதற்காக துதிக்கிறேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தை திறந்து நான் உங்களிடத்துல பேசும்படியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு சில சமயங்கள் ஆண்டவரே, ஒரு சில வீடுகளை பார்க்கும் பொழுது சாதாரண மக்கள் இவ்வளவு பெரிய வீடுகளை அவங்களுக்கு கட்டி அது சந்தோஷம் ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதனை விசுவாசியின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நல்ல இடங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அதை இங்க கொடுக்கலையே எனக்கு குறைபட்டு நான் பேசல. அது எனக்கு நல்லதுன்னு சொல்றேன், அது எனக்கு நல்லதுன்னு சொல்றேன் ஆண்டவரே. தேவா, ஒருவேளை ரிஃப்ளெக்ஷன்ஸ் பல விதங்களில் இருக்கலாமா? ஒரு இந்த ஜெபத்தை கேட்கறவங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேற மாதிரி நினைக்க வாய்ப்புண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா ஒன்று, என் இருதயத்தை திறந்து உங்களிடத்தில் நான் பேசும்படியான ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ள நீங்க இந்த காலத்துல என்ன வழி நடத்துறீங்க என்கிறது தான் நான் சொல்ல முடியும். எனக்குரிய அந்த நேற்றிலிருந்து இந்த ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு கற்றுட்டு என்னுடைய உள்ளத்தை எல்லாம் நான் அந்த இடத்துல ஊட்டி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவ்வளோ மக்கள் ஆண்டவரே உண்மை அறியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே,
தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடினேன். எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே. விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்களாக எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு விசுவாசி உண்மையாக ஜெபிக்கிறவனா இருந்தா இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய அசட்டை. ஒரு ஆண்டவரே, ஒரு தாய் ஜெபிக்கிறவளா இருந்தா அந்த குடும்பத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இவ்வளோ ஆண்டவர் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு படிப்பையும் அதையும் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவரை முதலாவது கொடுக்கும்படியான ஒரு காரியம். ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சொல்லப்பா, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் விதமாக பெரிய காரியங்களை நான் வாஞ்சித்து செயல்படலை. ஆனால் ஆண்டவரை நீரா அதை ஏற்படுத்தி கொடுத்தீர், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் அதை வாஞ்சித்து ஐயோ கிடைச்சா பரவாயில்ல, இல்லை, நீதான் அதை ஏற்படுத்தி கொடுத்தீர். என்னுடைய மகனுடைய காரியமாக அந்த ரஷ்யாவில் படிக்க முடியாத காரியத்தில் குறைஞ்ச ஃபீஸ் வருஷம் என்னுடைய டாக்டர் படிக்க முடியாத காரியத்தில் வருஷம் 1 லட்ச ரூபாய் கட்டிட்ட போதும். அது மட்டும் உங்களுக்கு மட்டும்தான் கன்செஷன் 1 lakh கட்டிடுறேன். ஆண்டவரே, இது ஒருவேளை கிடைக்காம இருந்து நான் என்னுடைய டாக்டருடைய எஜுகேஷன் பார்க்கும்போது BA சைக்காலஜி படிக்க முடியாத அப்ளிகேஷன்லாம் வாங்கி போயிட்டு ஒருவேளை இது இல்லைன்னா அங்கே போயிருந்திருக்கலாம். அது ஆண்டவரே, நீர் எதை விரும்புகிறீரோ அதை செய்கிற ஒரு காரியம். என்னுடைய மனசை திறந்து நான் பேசுகிறேன். ஆண்டவரே, நீர் உண்மை இல்லவர். ஆண்டவரே, நீர் உண்மை இல்லவர். ஒரு நாளும் கைவிடலை, இன்னைக்கு வரைக்கும் கைவிடலை. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அவங்களுக்கு நான் பெருசாகணும். ஒரு சில பெற்றோர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆண்டவரே தகப்பனே அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து வழிநடத்த முடியாத நீங்கள் காரியங்களை செஞ்சுருக்கீங்க. உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அதுதான் எனக்கு தேவை. ஆண்டவரே, நீர் போதியும் அவர்களுக்கு, நீர் போதித்து அவர்களை வழி நடத்தும். ஆமாம் ஆண்டவரே, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நீர் அவர்களுக்கு போதியும் ஆண்டவரே. எதையோ வழி விலகி போகக்கூடிய பயங்கரமான ஒரு காலமாக இது இருக்கிறது. அதை எப்படி நான் சொல்றதுன்னு ஆண்டவரே நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. இந்த செல்போன் எல்லாம் ஒருவேளை நான் சொன்னாலோ மற்ற அவைக்குரிய காரியங்களை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, நான் திட்டமாக சொல்ல முடியும். ஆனால் ஆவியானவர் கிரியை செய்வாரனா நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆமாம் ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சி. இந்த சபையில மாத்திரமல்ல, உண்மையாக ஊழியம் செய்யறதையும் ஊழியர்களை பலப்படுத்தும், ஜெபிக்கிறவர்களாக எழுப்பும். சபைகளில் ஆத்துமா ரட்சிப்பை தாரும். அதாவது திருச்சபையை போல நீ மாற்றின ஆண்டவரே எவ்வளோ நலமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. மோசே, ஆண்டவரே இந்த மக்களை ஜெபித்து இல்லைன்னா ஏன் ஜீவ புஸ்தன் பேரை கிறுக்கி போடுன்னு ஜெபித்து அந்த பாரம் இதெல்லாம் எனக்கு இல்லைங்களே. பவுல் சொன்ன மாதிரி அவளை மெத்த நான் தரிப்புண்டு போன நல்லமா இருக்கு, இது எனக்கு புரியலான்ட்டு. ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பாரம் இருந்திருக்கிறது மட்டும் நான் நினைக்கிறேன். அவங்க உண்மையாக அதை நீங்கள் செய்யலை. உண்மையாக அந்த காரியத்தை மோசையினுடைய நாமத்தை நீர் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்துட்டு அந்த மக்களில். ஆனால் அந்த பாரம், அந்த ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் பேர்டன் ரொம்ப ஆழமாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். அது ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு பாரத்தை தாங்க எத்தனையோ மக்கள். ஐயோ, இன்றைக்கு இந்த தேர்தலெல்லாம் பார்க்கும்போது அரசியல்வாதிகள் இவ்வளோ பணம் ஆண்டவரே, கோடிக்கணக்கான பணங்கள் ஆண்டவரே. இன்னைக்கு பெரிய ஒரு பிரபலமான காரியமாக தான் இருக்கு. மக்கள் அவருக்குனால ஓடுறதும் எத்தனையோ மக்கள் ஆண்டவரையுமே அறியலையே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நரகத்துக்கு மட்டும் போகிறது கூடவே கூடாது. ஆண்டவரே, பெருமாது இருந்தால் நலமா இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சபைகளில் உயிர் மூச்சியை தாங்க, ஆத்துமாக்களை ரட்சிங்க. ஆண்டவரே, உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்தது நான் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை போர்ஷன் ஆஃப் காட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய மிகச்சிறந்த ஒரு பங்கை நான் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கேன். வேற ஒன்றுமே நான் சொல்ல முடியாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளின் மத்தியில் இவ்வளோ நீங்கள் கிருபை செய்கிறீங்க. ஆண்டவரே,
இதெல்லாம் என்னை பார்க்கும்பொழுது தாப்பனே, நான் ஒன்றுமில்லை. அதான் நான் சொல்லுவேன், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆனால் ஒன்று நீங்கள் சொன்னீங்க, நீ கைவிடப்பட்டுட்டப்பா, உன்னை எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, ஆனால் உன்னை நான் கைவிட மாட்டேன். நித்திய மகிழ்ச்சியுமா தலைமுறையாக இருக்கு மகிழ்ச்சியான்னு வைப்பேன்னு சொன்னீங்க. நான் இன்னைக்கும் நான் சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை கைவிடலை. என் ஆண்டவர் என்னை கைவிடலை. ஒரு நாளும் அவர் கைவிட்டதில்லை. ஆண்டவரே, ஆத்துமக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. ஐயோ, இந்த மக்களுக்காக நான் பாரப்பட வேணும். இந்த மக்களுக்காக நான் அழுவேன் ஆண்டவரே. என் இயேசுவை போல நான் அழுவேன். எனக்கு கண்ணீரை தாரும். எரேமியா சொல்றார், என் கண்கள் கண்ணீர் ஊற்றான நலமாக இருக்கும். ஆம் ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் ரொம்ப குறுகியதா இருக்கிறதுனால, ஒருவேளை நான் இப்படி அடிக்கடி நினைக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கீங்க. உள்ள கண்ணீரோடு ஜெபிச்சா ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பாரோ? ஆம் ஆண்டவரே, இந்த பாரத்தை எல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, என் ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து அப்படித்தானே ஜெபித்தார். உரத்த சத்தத்தோட கண்ணீரோட வாக்கு கடங்காத பெருமூச்சலோட ஜெபித்தார். அப்ப என்னுடைய ஆத்மா பாரம் ஒருவேளை இல்லையோ? ஆத்மா பாரமே இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா ரொம்ப குறைபட்ட ஒன்றா இருக்கா? ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னியும் தாப்பனே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை அதிகமாய் மன்னித்து எனக்கு இறங்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில நமக்கு நான் ஏற்ற ஒரு அளவுல இல்லைன்னா என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை தேவையான சிக்ஷித்து கூட நீங்க சரிப்படுத்துறது நல்லது. ஏன்னா நான் என்னுடைய தவறான வழியில நான் அப்படியே போயிடக்கூடாது. என்னுடைய தவறான நிலையில நான் அதை போக விரும்பல ஆண்டவரே. ஏன்னா தேவையான நீங்க சிக்ஷித்து கூட நீங்க திருத்துங்க. அது எனக்கு நல்லதாகவே இருக்கும் நிச்சயமா ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த மக்களை சந்தியும். இல்லை ஆண்டவரே, ஐயோ அவளுடைய ஸ்தானத்தில் நின்று அழுக எனக்கு கற்றுத்தாங்க. அவங்க ஆண்டவரை தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி சிலுவையிலிருந்து நீர் ஆண்டவரை ஜெபித்தேன். இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அவங்க செய்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொன்னீங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், செய்கிறார்கள். ஆண்டவரே, எத்தனையோ பேர் தே ஆர் சோ ஹாப்பி அண்ட் மேரி, ரொம்ப சந்தோஷமா, எத்தனையோ அரசியல்வாதி, பணம், எத்தனையோ விசுவாசிகள், தவறான உபதேசங்களில் இருக்கிற எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள், தவறான உபதேசத்தை செய்கிற எத்தனையோ போதகர்கள், they are happy. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை பார்க்கும் பொழுது தாப்பனே, அது உண்மையான ஆண்டவரே சமாதானம் இல்லையே. ஒரு ஆத்தும பாரத்தோடு சத்தியத்தை போதிக்காம இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போற ஜனங்கள் கூட்டமும் கட்டுக்கதைகளை போதிக்கிற ஊழியர்களும் பெருகி போன இந்த நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரம். இவளுக்காக பரிதபிக்கிற இருதயத்தை தான் ஆண்டவரே, நான் கண்ணீரோடு ஜெபிச்சா ரொம்ப நல்லது. கண்ணீருள்ள ஜெபம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். எனக்கு எஞ்சிய நாட்கள் ரொம்ப கம்மி ஆண்டவரே. எனக்கு தெரியாது ஒருவேளை எத்தனை வருஷம், ஒருவேளை நீண்ட நாட்கள் நான் வாழ்ந்தாலும் என்னுடைய பலனானது ஆண்டவரே ரொம்ப பலவீனப்பட்டு வாழ்ந்து இல்லை ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் நம்முடைய ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரோடு கூட ஜெப வாழ்க்கையில வேத வாசிப்பில் உண்மையிலவனா இருந்து நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். வேற வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வேற வேண்டாம். நீண்ட நாள் நான் வாழணும்னு கேட்கல, நான் ஒண்ணு கேட்கிறேன், என்னுடைய கடைசி மட்டும் நாம உண்மையா வாழணும். கடைசி மட்டும் உடைய கிருபை என்னை தாங்கணும். ஆண்டவரே, இவ்வளோ வருடங்களாக என்னை தாங்கினீங்க. உண்மையாலுமே இவ்வளோ பாவத்தை விலைக்கு போட்டீங்க. எத்தனையோ வழிகளில் தவறி இருக்கக்கூடும், எல்லாம் நீங்க ஆண்டவரை தடுத்து கொண்டீங்க. இதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமா என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். ஆண்டவரே, இந்த காரியத்தை அநேகர் பெற்று வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படணும், என் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவருடைய சித்தம் நிறைவேற்றப்படணும். ஆண்டவரே, அதுதான் சொல்லப்படுகிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டல் செய்யப்படுவது பூலோகத்தில் செய்யப்படுவதாக. இட்ஸ் ஆல் காட். உமக்கு மாத்திரம்தான் மகிமை. ஆண்டவரே, நான் ஒரு தூசி,
ஆபிரகாம் சொன்ன மாதிரி நான் ஒரு தூசி குப்பை. தகப்பனே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆனால் இன்றைய வாழ்க்கையில ஒரு நாளும் உம்முடைய பாதத்தை தெரிந்து கொள்வது, குறைந்தது 1 மணி நேரமா ஜெபிக்கிறதுனா விட்டுற வேண்டாம். ஐயோ பரவாயில்லன்னு சொல்ற என்ன எனக்குள்ள வந்துடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை ஆண்டவரே, அடியேனுக்கு உதவி செய்து என்னை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.